எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, ட்வின் பேபிஸ்க்கு எப்படி பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்க, பிரஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்ன சாப்பிட்றீங்க, அதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃபஸ்ட் ரியாவுக்கு வந்து நான் வந்து 1.5 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணேன். அதை எப்படி ஸ்டாப் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள். 37th வீக்கு கம்ப்ளீட் ஆகி அடுத்த நாள் தான் லட்டு குட்டு பிறந்தாங்க. எப்போவுமே நமக்கு டியூ டேட்டை விட கொஞ்சம் முன்னாடியில் பாப்பாங்க பிறந்துருச்சுன்னா செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தன்னாலேயே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து சுத்தமாக மில்க் செக்ரீஷனே இல்லை. அதனால் வந்து டாக்டர் நான் ப்ரோ ஸ்டேஜ் 1 எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் ஓட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே பாப்பாங்களுக்கு வந்து அந்த ஃபீட் பண்ணிட்டாங்க. எனக்கு செக்ரீஷன் இல்லாதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப இந்த டெலிவரி வந்து எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருந்தது. ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் ரொம்ப இருந்தது. இந்த டெலிவரியே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்தது. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், அந்த டெலிவரி ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்புறமா நமக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு தான் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க. என்னை வந்து அடுத்த நாளே சாப்பிட சொல்லிட்டாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஆப்ரேஷன் நடந்தது. அடுத்த நாளைக்கு காலையிலேக்கு என்னை இட்லி சாப்பிட சொன்னாங்க. நான் எப்போ சாப்பிட ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து எனக்கு கொஞ்சமாக செக்ரீஷன் இருந்தது. ரியாவுக்கு அளவுக்கு இல்லை, இவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏனே தெரியல. நான் ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், நல்லா தூங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு ரியா அப்பா இங்கே இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு ரொம்ப அதிகம். அந்த ஒரு மாதிரி கவலையாகவே நம்ம இருப்போம்ல, பேபி பிறந்துருச்சு அந்த சந்தோஷத்தெல்லாம் விட அவங்க இங்கே இல்லை, அவங்க நம்ம பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற கவலையே எனக்கு ரொம்ப இருந்தது. என்னால் அதை தாங்கவே முடியல. தைரியமாக அனுப்பிட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக நான் 8th மந்த்தாக இருக்கும்போது தான் அவங்க இங்கேருந்து போகவே செஞ்சாங்க. அப்போல்லாம் தைரியமாக அனுப்பிட்டேன். ஆனால் அந்த டெலிவரி அந்த ப்ராசஸ் அப்போது அவங்க இல்லாதது வந்து எனக்கு தாங்கவே முடியாத கஷ்டமாக இருந்தது. அதனாலேயே என்னமோ எனக்கு ஃபீடிங் சுத்தமாக இவங்களுக்கு ரியா அளவுக்கு இவங்களுக்கு ஃபீடிங் இல்லவே இல்லை. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளமும் இருந்தது. என்னென்னா குட்டி பாப்பாவுக்கு என்கிட்ட ஃபீடிங் எடுத்துக்க தெரியல, சக் பண்ண தெரியல அவங்களுக்கு. டாக்டர்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சிஸ்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு வந்து சக் பண்ண தெரியல. ஆனால் லட்டு பாப்பா சக் பண்ணி அவங்க குடிச்சுப்பாங்க. குட்டி பாப்பாவுக்கு வந்து சக் பண்ணி குடிக்க தெரியல. அப்புறம் அந்த மொதல் நாள் வந்து எல்லாமே நல்லா இருந்தது. குழந்தைங்க 2 பேருமே நல்லா இருந்தாங்க. அந்த நான் ப்ரோ தான் கொடுத்துட்ருந்தோம். அந்த 2 டேஸாக பிறந்த அன்னைக்கு அடுத்த நாளைக்கும் நான் ப்ரோ கொடுத்துட்ருந்தோம். அந்த நாள் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்கள்ல, வேக்சின் போடுவாங்கள்ல, வேக்சின் போட்டப்போ அந்த ஜாண்டிஸ் செக் பண்ணாங்க. 2 பேருக்குமே ஜாண்டிஸ் இருந்தது. லட்டுக்கு வந்து 12 இருந்தது, ஆனால் குட்டி பாப்பாவுக்கு 21 இருந்தது. அதனால் வந்து இன்னும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் குட்டி பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே என்கிட்ட ஃபீடிங் எடுத்துக்க மாட்டாங்க. சேம் டைம் அவங்கள என்னையும் லட்டுவையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு குட்டி பாப்பா வந்து மேத்தான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கீழ்ப்பாக்கம்ல, அங்கே போயிட்டாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கிறதுனால வேறு எந்த ஃபீடிங்கும் கொடுக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீட் தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து பிரஸ்ட் பம்ப் வாங்கிட்டேன். இந்த பிரஸ்ட் பம்ப் தான் வாங்கினேன். இது கிடையாது, எங்கள் அம்மா இதை வந்து ஏமாற்றி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கிற பால் பாட்டிலு. இதுக்கு கூட வந்து இது வந்து லவ் லேப்போட பிரஸ்ட் ஃபீடிங் பம்ப்பு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் ஃபுல்லாக இதுதான் என்னோடய பார்ட்னராக இருந்தாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது பிரஸ்ட்னால் இப்படி நிப்புள்குள்ளே இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணோன்னா இப்படி பண்ணினோன்னா உள்ள பால் வந்துடும். எனக்கு இதெல்லாம் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க தெரியல. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க, வேறு ஏதாவது ஒரு சேனலில் போய் இதை பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம வீடியோலேயே பாருங்கள். அப்போ நான் வந்து எப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை நான் பம்ப் பண்ணி கொடுத்து விட்டுட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு அவ்வளோ செக்ரேஷனே இல்லை. அவங்க வந்து 60 ml கேட்டாங்க. ஒரு தடவைக்கும் 60 ml கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 20 ml எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி கொடுப்பேன். இங்கே லட்டு இருப்பா, லட்டுக்கு வந்து நான் ப்ரோ தான் கொடுப்போம். லட்டு என் கூடயே இருக்கும், ஆனால் அதுக்கு என்னால் ஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜாண்டிஸு. இங்கே இந்த ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் குட்டிமாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா. அப்போ நான் வந்து அந்த குட்டு வந்து எப்போ
2 டேஸ் இருந்தாங்க மேத்தா ஹாஸ்பிட்டலில், எங்களை விட்டுட்டு தனியாக அங்கே இருந்தாங்க. அந்த 2 டேஸ்க்குமே நான் லட்டுக்கு ஃபீட் பண்ணாமல் குட்டி பாப்பாவுக்கு தான் ஃபுல்லாகவே ஃபீடிங் கொடுத்தேன். அவங்களுக்கு எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறமா நான் வந்து லட்டுவை ஃபீட் பண்ணுவேன். ஆனால் அப்போது அவங்களுக்கு பாலே வராது. அப்போ அது ரொம்ப அழுவும். அப்புறம் எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா, பால் இல்லை அது சும்மா சக் பண்ணி அழுவுது அப்படின்னு சொல்லிட்டு நான்புரோ கரைச்சி கொடுத்துருவாங்க. அப்புறம் குட்டு கொஞ்சம் நார்மலாகிட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறப்பவே அவங்க எங்கள் ரூமுக்கு வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க எங்கள் கூடயே. என்னோட ரொம்ப பெரிய ப்ரேயராக இருந்தது. நாங்கள் வந்து 3 பேருமே, நான், ரியா, குட்டி பாப்பா 2 பேர், 4 பேருமே மொத்தமாக தான் வீட்டுக்கு போகணும், எங்களை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடாதல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மொத்த துவாவும் அதுவாக மட்டும்தான் இருந்தது. நாங்கள் 4 பேருமே ஒன்றா வீட்டுக்கு போகணும், என் பிள்ளையை மட்டும் நான் தனியாக ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் வீட்டுக்கு போகிற மாதிரி எங்களை வச்சிடாதடா அப்படின்னு ரொம்ப இது பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி அந்த துவா வந்து எல்லாம் எங்களுக்கு ஆமீனாக்கி கொடுத்தாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் வந்து 4 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறோன்னா 3 மணிக்கு வந்து குடு பாப்பா எங்ககிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் 4 பேருமா சேர்ந்து தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது, எனக்கு இவங்க இல்லாதது கஷ்டமாக இருந்தது, எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம வந்து பாப்பாங்களுக்காக நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னால நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போது ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். போயிட்டு 1 வாரம் கழித்து மறுபடியும் ஜாண்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ஜாண்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறப்போ இப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து வர்றப்போ 12 ஆக்கி திருப்பி அனுப்பிவிட்டாங்க குட்டி பாப்பாவை. ஆனால் திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே 18 ஆயிடுச்சு. நான் சும்மா வந்து காலையில் போய் செக் பண்ணோமா 18 ஆகிடுச்சா. நான் நினச்சேன் மறுபடியும் நம்மக்கிட்ட தான் சன்லைட்டில் வைக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து நினச்சி ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே டாக்டர் வந்து இல்லை மறுபடியும் மேத்தால் அட்மிட் பண்ணணும், பண்ணிவிட்டு இது பண்ணணும், பிளட்டெல்லாம் ஃபுல்லாகவே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படியே ஒரு மாதிரி இருண்ட மாதிரி ஆயிடுச்சு, உலகமே இருட்டாயிடுச்சு, யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா வந்து மறுபடியும் 2 பேரையுமே அட்மிட் பண்ணிட்டோம். 2 பேருமே அட்மிட் பண்ணி 4 டேஸ் இருந்தாங்க. என் வாழ்க்கையில் நான் மறக்கணும்னு நினைக்கிற முக்கியமான நாள் அதுதான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு சுத்தமாக ஃபீடிங்கே இல்லை. ஆனால் நர்சஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் டென்ஷன் ஒரு பக்கம், தூக்கம் ஒரு பக்கம் இருக்காது. 2 பேருமே இன்குபேட்டரில் இருப்பாங்களா, தூங்கவே மாட்டேன், உட்காந்துட்டே இருப்பேன். காலெல்லாம் இவ்வளோ பெருசாக வீங்கிடுச்சு. அப்போ தான் சர்ஜரி முடிஞ்சு 7 நாள் தான் ஆயிருந்தது. அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன், சேரில் உட்காந்துட்டே இருப்பேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என் வாழ்க்கையில் நான் மறக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாள் வந்து அதுதான். இங்கே வீட்டில் ரியாவுக்கு வந்து இங்கே போடல, அம்மா மம்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த மம்ஸ் போட்டிருந்தது. அதுக்கு ஃபீவர், அதுக்கு வீடியோ கால் பண்ணால் அது எப்போம்மா வருவேன், எப்போம்மா. ரியாவை நான் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. ஒரு நாள் நைட் கூட அது இல்லாமல் நான் தூங்கினது கிடையாது. ஆனால் 4 நாள் என் பிள்ளையை விட்டுட்டு நான் அங்கே இருக்கணும். எனக்கு என் ஹஸ்பண்ட் இல்லை, ரியா வீட்டில் இங்கே இருக்கா. என் 2 பிள்ளைங்களுக்கும் காலையில் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. காலையில் 5:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. காலையில் 5:30 மணிக்கு ஒரு தடவை குத்துவாங்க, அதுக்கப்புறமா 11:30க்கு ஒரு தடவை குத்துவாங்க, அப்புறம் ஈவினிங் 3 o'clock ஒரு தடவை குத்துவாங்க, திருப்பி நைட்டு ஒரு நாளைக்கு 4 தடவை பண்ணுவாங்க. குடுக்கு தான் உடம்பு சரியில்லை. லட்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தா. அவளுக்கு வந்து சன்லைட்டில் வைக்கலாம், இல்லை இன்குபேட்டரில் வச்சாலே போதுங்கிற அளவு தான் லட்டுக்கு வந்து இருந்தது. ஆனாலும் ட்வின்னாக பிறந்ததுனாலே என்னமோ அந்த பிள்ளையும் சேர்த்துவே குத்துவாங்க. நமக்கு தாங்கவே முடியாது. அதுங்க கதறி கதறி அழுகிறப்போ அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல திருப்பியும். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் நமக்கு எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் செக்ரீஷன் ஆகும்? எனக்கு சுத்தமாக ஆகவே இல்லை. ஆனால் நான் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன். அது என்ன சாப்பிட்றேன், எது சாப்பிட்றேன் அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் எதையாவது முழுங்கிட்டே இருப்பேன். போவேன், அந்த பேண்ட்ரிக்கு போவேன், சாப்பிடுவேன், வருவேன், பேண்ட்ரிக்கு போவேன், சாப்பிட்டே வருவேன். ஆனால் எனக்கு செக்ரீஷனே இருக்காது. அப்புறம் நான் சிஸ்டர்ஸ்க்கெலாம் தெரியாமே நாங்கள் நான்புரோ கொடுப்போம். ஏன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் குழந்தைங்க பசி தாங்கிட்டே இருக்கும். சிஸ்டர்ஸுமே வந்து ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. இப்படி இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள்லாம் சொல்லுவாங்க. பிரெஸ்ட் பம்ப்லாம் வச்சு பம்ப் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. பம்ப் பண்ணி காட்டினா ஒரு 5 ml 2 ml 4 ml அந்த மாதிரிலாம் வரும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் 4 டேஸ்க்கு அப்புறம் தான் எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. கொஞ்சம் நார்மலாக இருந்தது. வீட்டுக்கு போய் தினமும் சன்லைட்டில் வைங்க, நார்மலாகிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து
வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் நம்ம தூங்காததுனாலையும் தான் நமக்கு வந்து ஃபீடிங் செக்ரீஷன் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நான் கண்டிப்பாக 2 ஹவர்ஸ் அது கண்டினியூஸாக தூங்கணும் அப்படின்னு நினப்பேன். பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது நம்ம நல்லா சாப்பிடணும், சேம் டைம் நம்ம தூங்கவும் செய்யணும். சில பேர் பாப்பாங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்காமலே இருப்போம். நான் அந்த 4 டேஸுமே அப்படி தான் தூங்கவே இல்லை. ஒரு 2 ஹவர்ஸ் கூட கண்டினியூஸாக தூங்கணும்ல, அந்த மாதிரி தூங்கவே இல்லை. அதனாலயே என்னமோ எனக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் அதை ரியலைஸே பண்ணேன், நம்ம தூங்கவே இல்லை அப்படிங்கிறத. அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த பிரெஸ்ட் பம்பை வச்சு செக்ரீஷன் இது பண்ணி பம்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், எழுப்பாதம்மா பாப்பாங்க அழுதா இதை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிடுவேன். எங்கள் அம்மாவும் பார்த்துப்பாங்க. இதை பாப்பாங்களுக்கு கொடுத்துப்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக தூங்குவேன். ரொம்பலாம் இன்னும் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸாவது கண்டினியூஸாக தூங்குங்க. தூக்கம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். என்ன பண்ணுனா உங்களுக்கு வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன்னா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். அதனால் அவங்க கூட பேசிகிட்டே இருப்பேன். நல்ல வேளை அந்த டைம் ரியாக்கு வேறு ஸ்கூல் இல்லையா, அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கணும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எனக்கு இல்லாமல் இருந்ததா. இவங்க வந்து ஏப்ரல் மந்த்து பிறந்தாங்க. அதனால் அப்புறம் தான் நான் என் பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது எனக்கு தெரிஞ்சிச்சு, தூங்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிலாம் தெரிஞ்சிருச்சு. அப்போவும் எனக்கு வந்து 2 பேருக்கும் கொடுக்குற அளவுக்கு எனக்கு செக்ரீஷன் இல்லை. நான் வந்து நான்ப்ரோவும் ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ எப்படின்னா ஒரு பாப்பாவுக்கு வந்து நான்ப்ரோ கொடுக்குறேன்னா ஒரு பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த தடவை அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிப்பேன். ஒரு தடவை லட்டு குடித்தா ஒரு தடவை குட்டு, ஒரு தடவை இந்த மாதிரி மாற்றி 2 பேருக்கும் மாற்றி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து எப்போ எனக்கு தூக்கம் வரலையோ அப்போல்லாம் நான் வந்து உட்காந்து எடுத்து வச்சுருவேன். பம்ப் பண்ணி எடுத்து பாப்பாவுக்கு வச்சுருவேன். பம்ப் பண்ணி நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நான் அப்படி தான் வச்சு கொடுத்தேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ செக்ரீஷன் இல்லை. அதனால் வந்து சும்மா அப்படியே வச்சுருப்பேன். அம்மா குட்டி பாப்பா எந்திக்கிறப்போ எடுத்து கொடுத்துருவாங்க. லட்டு என்கிட்ட தூங்குவாங்க, குட்டு வந்து அம்மா கிட்ட தூங்குவாங்க. அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து பூண்டு குழம்பு கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து இடித்து கொடுப்பாங்கல்ல, அதில் என்னெல்லாம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த மருந்து நான் சாப்பிட்டேன். ரியாவுக்கு வந்து எங்கள் பெரியம்மா அதை எனக்கு செஞ்சு தந்தாங்க. ஒரு தூக்குவாளி நிறையா அதை நான் சாப்பிட்டேன். இப்போ இந்த டைம் வந்து எனக்கு யாரும் செஞ்சு தரல. அதனால் நான் வந்து நாட்டு மருந்து கடையில் பிரசவ லேகியம்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும், அது வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சுறா புட்டு இருக்கே, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சுறா புட்டு வச்சு சாப்பிடுங்க. காய் சாப்பிடுங்க, நிறைய காய். பால், எனக்கு பால் பிடிக்கவே பிடிக்காது. இந்த உலகத்துலேயும் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் பால் தான். நான் காஃபி டீ எதுவுமே குடிக்க மாட்டேன், பால் எனக்கு பிடிக்காதனால. ஆனால் பால்கோவெல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் பால் மட்டும் பாலில் டீ போட்டால் காஃபி போட்டால் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். அப்போ வந்து பால் கண்டிப்பாக குடிங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் குடிப்பேன். காலையில் ஒரு பெரிய கப் நிறைய குடிப்பேன், ஈவினிங்கும் ஒரு பெரிய கப் நிறைய குடிப்பேன். அப்புறம் வந்து செக்ரீஷன் இல்லாதவங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் பவுடர் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கூட குடிங்க. அதோட ஸ்மெல்லு ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம பாப்பாங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினச்சி உன் மனசை வந்து இது பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இது எனக்கு பிடிக்காது, இதை நான் சாப்பிட மாட்டேன், இது எனக்கு பிடிக்காது, இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். நமக்கு எது பிடிக்கல அதெல்லாம் முக்கியமே கிடையாது. பாப்பாங்களுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாமே என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். கருவாடு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பூண்டு பால் இருக்குல்ல, பாலில் வந்து ஒரு நிறைய பூண்டு போட்டு கொதிக்க வச்சு அதை அப்படியே மிக்சியில் அரைச்சி குடிக்கலாம், இல்லை அப்படியே பாயாசம் மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்தும் சாப்பிட்லாம். நான் வந்து அப்படியே மிக்சியில் அரைச்சி கரன்னு குடிச்சிருவேன். அப்புறம் 6 மந்த் வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து க்ளீனாக இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் குளிங்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்போ. சில பேர் வந்து அவங்க மேலே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் வந்து அந்த பாப்பா அவங்க கிட்டே போனாலே அதுக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்குமா, நமக்கே நான் யார் மேலேயா ஸ்மெல் இருந்தால் நமக்கு அவங்கக்கிட்ட போக பிடிக்குமா? அதனால் எப்போவுமே க்ளீனாக இருங்க. க்ளீனான இன்னர்ஸ் வந்து போட்டுக்கணும்.
நல்லா ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ட்டில் நல்லா ஒரு சுடு தண்ணி ஒரு டவலில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம எப்படி நம்ம பாப்பாங்களுக்கு ஃபீடிங் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அதுதான், நம்ம எவ்வளோ க்ளீனாக இருக்கோ நம்ம அதெல்லாம் பார்த்து தான் பாப்பாங்க நம்மக்கிட்ட பால் குடிக்கும். கொஞ்ச நாள் நம்மக்கிட்ட அவங்க குடிக்காமல் அந்த நம்ம நான்ப்ரோ லாக்டோஜன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம், அதை குடிச்சிட்டாங்கன்னா நம்மக்கிட்ட பால் குடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. இந்த குட்டுக்கு வந்து நாங்கள் வந்து குடு முதல்ல ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போவே என்கிட்ட சக் பண்ண தெரியல. சேம் டைம் அவள் வந்து என்ஐசியூக்கு எங்களை விட்டுட்டு தனியாக போயிட்டாளா, அதனால் அவளுக்கு என்கிட்ட சக் பண்ணி குடிக்கிறதுக்கு சோம்பேறி ஆயிடுச்சு. இந்த ஃபீடிங் பாட்டிலில் குடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டே குடிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எப்போ வேணால் அவைலபிள், அம்மா கரைச்சி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியும் அந்தளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடியவே முடியல, ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட செக்ரேஷனே இல்லைங்கிற பட்சத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இது ஃபார்முலா போங்க, ஃபார்முலா ஃபீடிங் போங்க. மற்றபடி ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ரியாவுக்கு வந்து 6 மந்த்துக்கு தண்ணி கூட கொடுக்கல, ஃபுல்லாகவே ப்ரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான். ரியா பிறந்ததுலேருந்து அடுத்த 6 மந்த் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே ப்ரெஸ்ட் ஃபீடிங் தான். இந்த விட்டமின் ட்ராப்ஸ் கொடுக்க சொல்லுவாங்களே அது, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நான் ரியாவுக்கு கொடுக்கல, நான் ப்ரெஸ்ட் ஃபீட் மட்டும்தான் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரியா 4 வயசு ஆகிற வரைக்கும் நான் அந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூட்டிகிட்டு போய் ஊசி போடணும், மருந்து கொடுக்கணும், சிரப் கொடுக்கணும், நான் தூக்கிட்டு போனதே கிடையாது. அந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால அவ்வளோ எனக்கு இப்போ தான் அது புரியுது. இவங்களை நான் ஒரு மாதமும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன்ல, அப்போ தான் எனக்கு புரியுது, ஓ நம்ம ரியாவுக்கு ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா 4 வயசில் கூட அவளுக்கு உடம்பு இம்யூனிட்டி இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் போல், இங்கே ஸ்கூலில் போய் டாய்லெட் யூஸ் பண்ணி அதனால ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. அதனால தான் அப்போ தான் நாங்கள் மொதல் ஹாஸ்பிட்டலே தூக்கிட்டு போனோம். அப்போ தான் நானே என் ஹஸ்பண்டும் பேசிக்கிறோம், இது வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரியாவை கூட்டிகிட்டு வந்ததே இல்லை அப்படின்னு. ஆமாம், நாங்கள் ரியாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனதே இல்லை, ஊசிலாம் போட்டதே கிடையாது. நம்ம 6 மாதம் கண்டிப்பாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணேன். அதுக்கப்புறமும் ஹெல்த்தி ஃபுட்டு, சத்து மாவு, காய்கறி அதெல்லாம் தான் கொடுத்தேன். ரொம்ப ஹெல்த்தியாக ரியா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டோம். இவங்களுக்கு வந்து எனக்கு செக்ரேஷன் பத்தலை, அதுவே எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கும். இந்த பாலை கொடுக்குறோமே, ஒவ்வொரு தடவையும் இந்த பால் கொடுக்கும்போது எனக்கு கில்ட்டியாக இருக்கும். ஆனால் அப்படி ஒன்றும் நம்ம ரொம்ப கில்ட் ஆகிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்ம இதை கொடுக்குறோம். ஆனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கும் நான் 6 மந்த் ஆகிற வரைக்குமே வேறு எந்த ஃபுட்டுமே கொடுக்கல. நான்ப்ரோ குடித்தாங்க, என்னோடய ப்ரெஸ்ட் மில்க் குடிப்பாங்க. நான் மேக்ஸிமம் வந்து நான் எப்போல்லாம் அவைலபிள் அப்போ எல்லாமே நான் ப்ரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணுவேன். அம்மா இதை பாலை கரைக்க போனாலும் வேணாம்மா நான் கொடுக்குறேம்மா அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா தான், உனக்கு தான் இல்லை அப்புறம் நீ என்ன கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தா எப்படி வரும் அப்படின்னு. அப்படி கிடையாது, நம்ம பாப்பாங்க சக் பண்ண அது செக்ரேஷன் ஆகும். அப்புறமா வந்து உடம்பு குண்டாயிரும், நம்ம வந்து நிறைய சாப்பிட்டா இப்படி ஆயிரும், வயிறு பெருசாயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆனால் ஆகிட்டு போகுது, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் குறைக்க முடிஞ்சால் குறைச்சிப்போம், குறைக்கலைன்னா அதோடய இருந்துப்போம். பாப்பாங்களோட ஹெல்த் தானே நமக்கு ரொம்ப முக்கியம். இல்லை குறைக்கணும் தான், பாப்பாங்களோட ஹெல்த்து முக்கியம், நம்மளோட ஹெல்த்து முக்கியம். ஆனால் இந்த 1 இயருக்கு மட்டும் இந்த ஃபேட் ஆகிடக்கூடாது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க. நான் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணல, இந்த மாம்பழம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் பலாப்பழம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டா பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. நான் ரியாக்கே எனக்கு ரியாவுக்கு வந்து என்னென்னா, என் கூட யாருமே இல்லை, எனக்கு இதெல்லாம் செய்யாது அதெல்லாம் செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால் ரியாவுக்கு வந்து நான் எல்லாமே சாப்பிடுவேன், எப்படி வேணால் இருப்பேன். ஆனாலும் எனக்கு ஃபீடிங் இருக்கும், நான் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ரியாவுக்கு. அதனால் எனக்கு வந்து ஒரு தைரியம், எனக்கு இந்த பாப்பாங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அதனால் அதே மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு பார்ப்பேன், இந்த பாப்பாங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா அடுத்த நாள் சாப்பிடுவேன். அதே மாதிரி தான் எல்லாமே கொஞ்சமாக சாப்பிடுவேன், எதுவும் செய்யலைன்னா மறுபடியும் அதே அடுத்த நாளைக்கு நல்லா சாப்பிட்டுப்பேன். எனக்கு மனசு நிறையிற அளவுக்கு சாப்பிடுவேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ்ட் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இவங்க இப்போ வந்து நைட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நைட் ரொம்ப டைம்லாம் எந்திக்கிறது இல்லை. லட்டு ஒரு 2 டைம்ஸ் எந்திப்பா, குட்டி பாப்பா ஒரு 2 டைம்ஸ் எந்திப்பா. அப்போ அவங்க எப்போல்லாம் எந்திக்கிறாங்களோ அப்போல்லாம் நான் எந்திச்சு ஃபீட் பண்ணிப்பேன். 2 பேரும் ஒரே டைமில் இப்போலாம் எந்திக்கிறது இல்லை. முன்னாடி ஒரு 6 மந்த்து
சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடிலாம் 2 பேரும் ஒரே டைமில் எழுந்திக்கிறப்ப எனக்கு 2 பேருக்கும் ஃபீட் பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு பண்ணுவோம், ஒரு ஆளுக்கு வந்து ஃபார்முலா மில்க் கொடுப்போம். ஆனால் இப்போ வந்து ஒரு மாற்றி மாற்றி தானே எழுந்திக்கிறாங்க. அப்படியே எழுந்தாலும் அம்மாவை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு உட்காந்துருக்க சொல்லுவேன். நான் வந்து ஒரு ஆளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அடுத்து இன்னொரு ஆளையும் ஃபீட் பண்ணுவேன். இப்போது ஓரளவுக்கு நான் ஃபார்முலா மில்க் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப எனக்கு கம்மி பண்ண முடியாது. பின்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஈஸி தாங்க. நம்ம வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கணும். ட்வின் பேபிஸாக இருந்தால் ஒரு இது பண்ணிக்கோங்க. இந்த பாப்பாவுக்கு இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த பாப்பா கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த பாப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ரொம்ப கோவப்படக்கூடாது. எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு இந்த தடவை. எனக்கு மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போயும் கொஞ்சம் இருக்குது. அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வர முடியல. என்ன பண்ணுனா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்க, என்ன பண்ணால் நீங்கள் கோவம்லாம் இல்லாமல் இருக்கீங்களோ அதை பண்ண ட்ரை பண்ணுங்கள். பாப்பாங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள மடியில் வச்சு கொஞ்சுங்க. அந்த பாண்டிங் வரும்ல, எமோஷ்னல் சப்போர்ட் வரும்ல, நல்ல எமோஷ்னல் சப்போர்ட் இருக்கிறப்போ வந்து நல்ல ஃபீலிங் ஆகும். நான் அதை வந்து உணர்றேன். எனக்கே அது தெரியுது. நம்ம எப்போல்லாம் ஜாலியாக இருக்கும், அவங்க கூட எப்போல்லாம் ஜாலியாக விளையாடுறோம். நான் என் 3 பிள்ளைங்களையும் வச்சுட்டு உட்காந்து விளையாடுவேன்னா அப்போ எனக்கு தோணும், அடுத்தது நம்ம அந்த நைட் ஃபுல்லாக நான் ஃபார்முலா மில்கே கொடுக்க மாட்டேன். எப்போல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்துட்டு நல்லா ஒரு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திக்கிறேனோ அப்போ எல்லாமே எனக்கு அடுத்தது நல்லா 2 பேருக்கும் வயிறு நிறையிற அளவுக்கு ஃபீடிங் என்னால் பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், தூங்கணும். அதெல்லாம் வந்து லைவாகவே என் லைஃப்பில் நான் இப்போ த்ரூ அவுட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா தூங்குங்க. பாப்பா எல்லாம் தூங்காமலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நம்பவே முடியாது. கண்டிப்பாக எல்லா பாப்பாவுமே தூங்கும். அவங்க எப்போ தூங்குறாங்களோ அப்போ நீங்களும் கொஞ்சம் தூங்கிக்கோங்க. யாராவது உங்களை ஹெல்ப் பண்ண இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. நான் வந்து ரியாவுக்கு வந்து யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. நாளைக்கு வந்து நம்மளை சொல்லி காமிச்சிருவாங்க, நான் தான் அவங்கள பொண்ணை பார்த்தேன், நீ தான் என்னை பார்த்த அப்படி சொல்லிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. இந்த தடவை வந்து நான் கண்டிப்பாக நினச்சிட்டேன், யாரெல்லாம் என்னை ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் வாங்க, என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், என் பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லிபரல் ஆகிட்டேன். யாராவது உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்கன்னா நீங்கள் கை நீட்டி அந்த ஹெல்ப்பை ஏற்றுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாப்பாங்களா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. ஒரேடியாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்கள் ரெஸ்ட் இல்லாமலே இருக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்றதுனா கண்டதையும் சாப்பிட்றதில்ல, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நான்வெஜ் நிறைய எடுத்துக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கோங்க. மீனெல்லாம் சாப்பிடுங்க. இந்த சின்ன மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த சின்ன மீனுங்க என்ன பேர்லாம் இருக்குது, இந்த கவளை மீன், அதுக்கப்புறமா வந்து சின்ன மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அதிலெல்லாம் மினரல்ஸ் நிறைய இருக்கிறதுனால நல்ல செக்ரேஷன்ஸ் ஆகும். கருவாடு கண்டிப்பாக சாப்பிடுங்க. பூண்டு கண்டிப்பாக சாப்பிடுங்க. பால் குடிங்க. இவ்வளோ தான். வேறு என்ன, நான் சொன்னதே சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி. வேறு ஏதாவது இல்லை டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கொஞ்சம் வந்து பேசிக்கிட்டே இருப்பேனா, நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியாது. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். யார் கிடைச்சாலும், நேரில் கிடைச்சாலே பேசிகிட்டே இருப்பேன். இப்போ நான் ஃபோனை பார்த்து தானே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன இவங்க என்னென்னமோ பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு. நான் இப்படி தான். இப்போ கூட லட்டு குட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு லட்டுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். அப்போ வந்து அம்மா பால் கரைக்க போனாங்க. நான் சொல்லிட்டேன், பால் கரைக்காதம்மா, நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ வெளியில் போய் ஜாலியாக விளையாண்டோம். நம்ம ஜாலியாக இருக்கோம், நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னாலே நமக்கு நல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் செக்ரீஷன் ஆகுது. இது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சும்மா ஜாலியாக விளையாடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அப்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் என்னோடய டெலிவரி ஸ்டோரி வந்து சொல்கிறேன். இல்லை, நான் சொல்லலை. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்காதெல்லாம் சொன்னேன். அப்புறம் என்னோடய டெலிவரி ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், கேளுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவதுனா என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது வரைக்கும் எனக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்போல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் சொல்கிறேன். என்னென்னமோ பேசணும்னு நினச்சி வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன், அப்புறமா மறந்து போயிட்டு நான் பாட்டுக்கு உளறிட்டுருப்பேன். சாரி உங்களோட டைமை கன்சியூம் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டைம்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறேன், என்னென்ன பேசணும், இதுதான் சொல்லணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு பேசுகிறேன். இந்த தடவை மட்டும் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி மன்னிச்சிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்புறம் நான் வந்து ரியாவுக்கு எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, மறந்துட்டேன். ரியாவுக்கு வந்து நான் நிறைய ட்ரை பண்ணேன். இந்த வேப்பலையை அந்த நிப்பிளில் வச்சுட்டு இது பண்ணேன். ரியா என்ன பண்ணால் அந்த நிப்பில் அதை முதல்ல சக் பண்ணி அந்த வேப்பலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல் பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் எங்கள் மாமியார் கூட பால்வாடிக்கெலாம் அனுப்பிவிட்டேன். சரி மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்து காலையில் போயிட்டு சாயங்காலம் வருவாங்களா, அங்கே போயிட்டு வந்து சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வச்சு செய்யும் என்ன. அதுக்கு நான் நினைப்பேன், ஐயோ என் கூட இருந்திருந்தா கூட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தானடா குடிச்சிருப்பேன், இப்போ இவ்வளோ நேரம் விடவே மாட்டேங்கிறியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா நான் ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன், எந்த சேனலில் எனக்கு மறந்துச்சு. அவங்க சொல்லியிருந்தாங்க, பாப்பாங்களை வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து அவங்க டேடிங்க கூட தூங்குவீங்க, அப்பா கூட தூங்க வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஹாலில் இருந்துப்பேன், அவங்க 2 பேரும் ரூமில் இருந்துப்பாங்க. மொதல் நாள் வந்து ரொம்ப அப்படி தான் அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. நம்ம வந்து அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தூக்கி ஃபீட் பண்ணிடக்கூடாது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அழுவாங்க. அப்புறமா அவங்க அப்பா பைக்கில் நைட்டுலாம் ஒரு 12 மணி 1 மணிக்கெலாம் பைக்கில் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே தூங்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து அப்படியே அவங்க பக்கத்துலேயே தூங்க வச்சுப்பாங்க. அந்த ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் ரியா ரொம்ப அழுதுச்சு. அடுத்த நாள்லாம் வந்து அதுவே தூங்கிடுச்சு. நைட்டுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துருங்க. நல்லா சாப்பாடு கொடுத்துட்டிங்கனாலே அதுங்களுக்கு பசிக்காதா. அப்போ வந்து பகலில் நம்ம எப்படியோ நம்ம ஃபீட் பண்ணாமலே ஓட்டிடலாம், நைட் மட்டும் தானே கஷ்டம். அதனால் நைட் நல்லா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருங்க, தூங்கிடுவாங்க. எனக்கு வந்து ரியாவுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் நிறுத்துறது வந்து முதல்ல எனக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கஷ்டமாக இருந்தது. ஆனால் அந்த வீடியோ பார்த்த அன்னைக்கே நான் நைட்டு வந்து ரியா வந்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டேன். அவங்க அப்பாவும் அதுவும் மட்டும் ரூமில் தூவாங்க, நான் ஹாலில் வந்து சோஃபாவில் தூங்கிப்பேன். அதே மாதிரி தான் 3 நாளைக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அது பக்கத்தில் படுத்தா கூட அது என்கிட்ட பால் கேட்கல. அப்படி தான் நான் நிறுத்தினேன், ஈஸியாக தான் நிறுத்தினேன். நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப அழுவாங்க, ரொம்ப 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 அழுவாங்க. நீங்கள் நினைக்காத அளவுக்கு அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே பழகிடுவாங்க. ஓ அப்போ நம்ம ரொம்ப அழுதோம்னா ஃபீட் பண்ணிடுவாங்க அம்மா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே அழுதாலும் நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் ஹாலில் இருங்க, வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவீங்க. நிறைய பேர் இருக்கிற வீட்டில் இன்னுமே ஈஸியாக இருக்கும், ஆளாளுக்கு பார்த்துக்கலாம். ஆனால் அம்மா மட்டும் அவங்க பக்கத்தில் போகாமல் இருக்கணும், அப்போ வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து ஃபீடிங் நிறுத்தினேன்.